என்ன இது இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப பசியா இருக்கு. இந்த பத்மாவை வேற இன்னும் காணோம். பேசாம அவளை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டு வேற யாராச்சும் வேலைக்கு கூட்டிட்டு வரணும். எப்பா பாரு லேட்டா தான் வர்றான். வீட்டில் இருக்கவங்க ஒழுங்கா சாப்பிட வேணாம் நேரத்துக்கு. சம்பளம் மட்டும் ஒரு நாள் லேட்டானா போதும். இன்னும் தரலங்கிறது. ஒழுங்கா வந்துட மாட்டான். அம்மா, டேய் பாலா வாடா. என்ன இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்ட? ஆஃபீஸ் சீக்கிரமே முடிஞ்சுட்டா என்ன? சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. பத்மா இனிமே தான் வரா. அவன் இனிமே எப்போ லஞ்சு செஞ்சு நம்ம சாப்பிடவோ தெரியல. பசி வேற அப்படி இருக்குடா. வேற ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்றியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. ஏன் அங்கேயே நிக்க? வா. யார் பாலா? யாரை கூப்பிடுற? அவன் ஃப்ரெண்ட் யாராச்சும் வந்திருக்காங்களா என்ன? இல்லம்மா, ஃப்ரெண்டுலாம் இல்ல, ஷண்மு தான் வந்திருக்கா. என்னது? அவ வந்திருக்காளாங்க? அவ எதுக்குடா அங்க வரணும்? அதான் நீங்க பண்ணது எல்லாம் தப்புன்ட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சுல. அப்புறம் அவ வீட்டுல இருந்து என்ன செய்ய? அதான் என் ஒய்ஃபை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன பாலா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? தப்பு நடந்ததுதான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவ திமிரா பேச போய் தான் நான் அவளை அப்படி செஞ்சேன். உனக்கு நான் முக்கியமா இல்லை அவ முக்கியமா? அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்தோம்னா நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன், அதையும் சொல்லிட்டேன். அதுக்கு மீறி உனக்கு அவதான் முக்கியம்னா அவளை வச்சு நீ வாழு. நான் வீட்டை விட்டு போய்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் உங்க அப்பா வந்தாருன்னா நீனே அவங்களுக்கு பதில் சொல்லிடு. உன்னெல்லாம் சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்தன்ல, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். அம்மா இல்லாத பிள்ளையா கிடந்தேன். உன்னை நான் தான் பாலும் சோறும் கொடுத்து வளர்த்தேன். இப்ப எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு எமோஷனலா பேசுறீங்க? எல்லாரும் பிள்ளைங்களா இருந்தா பாலும் சோறும் கொடுத்துதான் வளர்ப்பாங்க. நீங்க ஒன்னும் புதுசா வளர்க்கலையே. அதுக்காக ஷண்மு இந்த வீட்டுக்கே வராம அவ வீட்டுல இருக்கணுமா? அவதான் எந்த தப்பும் இல்லைன்ட்டு தெரிஞ்சிருச்சு அவ மேல. அதுக்கப்புறம் அவ எதுக்கு அந்த வீட்டுல இருக்கணும்? அது சரியாவும் எனக்கு படல. சரிடா, உனக்கு அவ சொல்றதெல்லாம் சரியா தான் படும். நான் சொல்றதுதான் தப்பா படும். நான் வேணா அந்த வீட்டை விட்டு போயிடுறேன். அந்த வீட்டுல இருக்கிறது யாருக்கும் கண்ணு ஊர்த்திக்கிட்டே இருக்கு போல. அதான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. முதல்ல ரேஷ்மா அந்த வீட்டை விட்டு போனா, இப்போ நான் போற மாதிரி இருக்கு. என்ன செய்ய? வாடி வா. எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? என்ன நான் காரணம்? நான் என்ன செஞ்சுட்டேன் உங்களை அப்படி? நீங்க தான் தேவையில்லாத பழியை போட்டு என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துனீங்க. இப்போ அதுக்கு அனுபவிக்கிறீங்க, அவ்வளோதானே. பொய் சொல்றவங்க எத்தனை நாளைக்கு தான் தப்பிச்சுட்டே இருக்க முடியும்? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கையும் காலமா மாட்டித்தானே ஆகணும். பாத்தியாடா பாலா, உன்கிட்ட வச்சு அவ எவ்வளவு வாய் பேசுறான்ட்டு. நீ என்னன்னு பார்த்தோம்னா அவளை போய் கூட்டிட்டு வந்திருக்க. ஏண்டா அவளை கூப்பிடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டிருக்கணுமா வேணாமா? அப்ப இந்த வீட்டுல அம்மாட்டு நான் எதுக்குடா இருக்கேன்? நீங்க பாருங்க, நீங்க அவங்களுக்கு ஒன்றும் அம்மா கிடையாது, சித்தி தான். உங்க லிமிட்டோட நின்றுக்கோங்க. தேவையில்லாம என் மேல பழிய போட்டு எங்க ரெண்டு பேரும் இவ்வளோ நாளா பிரிச்சு வச்சு எதுக்காக உங்களுக்கு இவ்வளோ சதி? அறிவில்ல கொஞ்சம் கூட? பெரியவங்க தானே நீங்க. நாங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் ஆயாச்சுல. அதுக்கு மீறி என்ன ரேஷ்மாவை இவருக்கு கட்டி வைக்கணும்னு திட்டம் போட்டீங்க? கொஞ்சம் கூட புத்தி இல்லை உங்களுக்கு. டே பாலா, சபாஸ்டா. தெரியும்டா நீ இப்படிலாம் மாறுவேன்ட்டு எனக்கு நல்லா தெரியும். அவ பேச்ச கேட்டுட்டு இப்படியெல்லாம் நீ ஆடிட்டு இருக்கில்ல. சரி சரி இருக்கட்டும். எனக்கு நீ யார் இருக்கா என் மக்கள் நியாயத்தை கேட்கறதுக்கு? இருக்கட்டும்டா, பரவாயில்ல. நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ணு, பிரச்சனையும் கிடையாது பார்த்துக்கோ. ஏ ஷண்மு, என்ன இது? அம்மா கிட்ட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? அவங்க உன் மேல பழி போட்டாங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுக்காண்டி இப்படி அவங்க கிட்ட ரஃபா நடந்துப்பேன்? விடு, எல்லாரும் தப்பு பண்றவங்க தானே. அதுக்கப்புறம் திருந்திட்டாங்கன்னா மன்னிச்சு ஏத்துக்கிட வேண்டியதான். இப்ப நீ ஏதாவது சொல்ல போய் அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் ஷண்மு. அதுக்கு தான் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இரு நீ. என்னங்க சொல்றீங்க? எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். என் மேலே பழிய போட்டு இந்த வீட்டை விட்டே துரத்தி எவ்வளோ அழ வச்சிருப்பாங்க. எங்கள் அம்மா கிட்ட போய் சேர்ந்து அவங்க கிட்டையும் திட்டு வாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். நீங்களும் என்னை புரிஞ்சுக்காம என் மனசு எவ்வளோ நொந்திருக்கும். இங்க பாரு சண்மு, எனக்கு எல்லாம் புரியுது. அம்மா அந்த நேரத்துல அழுகையில எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனாலதான் உன் மேலதான் தப்பு இருக்குமோன்னு நினைச்சு நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். உன்கிட்டதான் நான் காலில் விழுந்துனான்னு மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லியாச்சுல. அந்த பிரச்சனையை நீ கொஞ்சம் அப்படியே விட்டுற. இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறத மட்டும் பார்ப்போம். தேவையில்லாம பழசெல்லாம் கிளறி என்ன கிடைக்க போகுது கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் உண்மையிலேயே உன் மேல அவ்வளவு லவ் வச்சிருக்கேன். ஆமா அதானே, உங்க அம்மாவை நான் அடிச்சேன்ட்டு முழுமையா நம்புனீங்கல்ல. அப்பவே தெரிஞ்சிருச்சு உங்க மேல உள்ள லவ். ஏண்டா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அவளை வீட்டை விட்டு போக சொல்ல போறியா இல்ல நான் போகட்டா வீட்டை விட்டு? என்னம்மா நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அவன் இந்த வீட்டுல இருக்கட்டும். சரிடா, அப்ப நீ என்ன திட்டம் போட்டிருக்கன்ட்டு எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. உன் அப்பா வந்தானா நீ தெளிவா எடுத்து சொல்லிடு. நானும் ரேஷ்மா கூட போயிடுறேன். ரேஷ்மாவை எப்படா அந்த வீட்டுல விட்டு துரத்தான்னு நினைச்சிட்டு இருந்தேன், அவளே போயிட்டா. அதே மாதிரி என்னையும் எப்படா துரத்திட்டு நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருக்கீங்க போல. என்ன செய்யறது? நான் கிளம்புறேன்ப்பா. கிளம்புங்க, காத்து வரட்டும். பாத்தியாடா எவ்வளவு திமிரா பேசுறான்ட்டு ஓ முன்னாடியே. அம்மா, அவளுக்கு கோவம் இருக்கதானே செய்யும். ஏன்னா நீங்க நடந்துகிட்ட விதம் அப்படி. அவ எந்த தப்பும் பண்ணாம அவ மேல பழிய தூக்கி போட்டது பெரிய தப்பு இல்லையா? அதுக்கு நீங்க அவகிட்ட மன்னிப்பு கேட்கட்டாலும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு வந்தவளை வெளியே போட்டு 10,000 தடவை சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஒரு பெரிய ஆள் தானே நீங்க, இப்படியே நடந்துப்பீங்க? ஆனாலும் அவ என்னதான் சொல்லி தந்தாலும் தெரியலடா. நீ இப்படி மாறுவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உனக்கு நான்லாம் முக்கியமே இல்லை. நான் பேசாம இந்த வீட்டை விட்டே போறேன்ப்பா. நீங்க ரெண்டு பேரும் இருங்க, இல்லை என்னமே செய்யுங்க. ஒருவேளை வீட்டை விட்டு போறேன்னு சொன்னோன்னு உடனே போன்றுவாங்களோ? அது வேற கொஞ்சம் பயமா இருக்க.
சரி, இந்த வார்த்தை இனிமே யூஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் அடக்கியே வாசிப்போம். இந்த வீட்டை விட்டு போய் அதுக்கு பூவாக்கு என்ன பண்றதா? வெளியே தெரு தெருவா பிச்சை எடுக்கவா? நமக்கெல்லாம் அது சரி வராதுப்பா. ஒரு நேரம் கஷ்டப்பட்டோம், இப்போ நல்லா இருக்கும், நல்லா ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு, சொத்து அவ்வளோ பணம் இருக்கு, அதை ஃபுல்லாக அழிச்சுக்கிட்டு நம்ம நடத்துறதுக்கெலாம் போய் நம்மளால கஷ்டப்பட முடியாது. இனிமே இந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரவே கூடாது. இதை சாக்குன்ட்டு நம்மளை துரத்தி விட்டான்னு விட்டுருவாங்க. சண்மு, நீ உள்ள போறியா? இல்ல, அவங்க வேற வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, போகட்டும், பார்த்துட்டு போறேன். என்ன சண்மு, நீ அவங்க தான் இப்படி பேசுறாங்கன்னு பார்த்தா நீயும் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க. அவங்க வீட்டை விட்டு எங்க போவாங்கன்னு நினைக்கிற? எங்கேயும் போகட்டும், அவங்க தானே சொல்றாங்க. ஆளா வீட்டை விட்டு போகட்டுமே. போறதுதான் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு தான் போகுமே அந்த கண்கொள்ளா காட்சியை. நான் இந்த வீட்டை விட்டு அழுதுட்டே போகல, எவ்வளோ தூரம் ரசிச்சு பார்த்தாங்க. தப்பு செய்யாத எனக்கே அந்த தண்டனைனா, தப்பு செஞ்சவங்களுக்கு அதை விட டபுளா இருக்கணும் தண்டனை. அப்படி கிடையாது. நமக்கு ஒருத்தங்க கெடுதல் பண்ணா நம்ம திருப்பி அவங்களுக்கு நல்லதான் செய்யணும். அதுக்காக அவங்களுக்கு திருப்பி கெடுதலே பண்ணக்கூடாது. அதெல்லாம் வேறங்க, அதெல்லாம் பழைய பழமொழி. இப்பம்லாம் யாராச்சும் ஒருத்தங்க கெடுதல் செஞ்சாங்கன்னா வச்சு செய்யணும் அவங்கள. இதெல்லாம் சரியில்லை சண்மு. என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நம்ம 2 பேரும் எப்படியோ ஒண்ணு சேர்ந்துட்டோமா, அதை மட்டும் பாரு. அம்மாவை பத்தி இனிமே நீ கவலைப்படாத. அவங்க பேசாம அவங்க வேலையை பார்ப்பாங்க, நீ பேசாம உன் வேலையை பாரு. 2 பேருக்குள்ள எந்த தகராறும் வரக்கூடாது இனிமே, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஹலோ, கொஞ்சம் உங்க அம்மா கிட்ட அதை சொல்றீங்களா? என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நான் தான் இந்த வீட்டுல பிரச்சனை எல்லாம் பண்ற மாதிரி. கொஞ்சம் அங்க சொல்லுங்க. அவங்க தான் எங்கடா பிரச்சனை கிடக்குது, ஒரு தாளை கழிச்சு போட்டு பிரச்சனை பண்ணலான்ட்டு நிக்கிறாங்க. ஏன் சண்மு இப்படி எல்லாம் பேசுற? அப்படிதாங்க பேசுவேன். ஏன்னா என்ன அவ்வளோ தூரம் அவங்க கொடுமைப்படுத்தி இருக்காங்க இந்த வீட்டுல. சரி சரி, பொறுமையா இரு. சரி, நீ உள்ள போ, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். பேசிட்டாலும் அம்மா சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோம்மா. நீங்களும் எனக்கு முக்கியம், சண்முகம் முக்கியம். 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கதான் எனக்கு சந்தோஷம். அவன் என்னன்னு பார்த்தோம்னா நீங்க இருந்தா போறேன்னு சொல்றான், நீங்க என்னன்னு பார்த்தா அவன் இருந்தா போறேன்னு சொல்றீங்க. ஏமா இப்படி இருக்கீங்க? கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க விடுங்க. என்னது நான் இந்த வீட்டை விட்டு போனா அவளுக்கு சந்தோஷம் நாளா? அடங்கப்பா, நல்ல இருக்க கதை. நான் இவ்வளோ நாள் அந்த வீட்டில் இருந்து இந்த வீட்டை ஃபுல்லாக பராமரிச்சுட்டு வருவேனா? இவன் நேற்று வந்தவன் என்னை பார்த்து இந்த வீட்டை விட்டு போனால் நல்லா இருக்குங்கிறாளோ? நான்லாம் நவழ்ற மாதிரி இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன், பார்த்துக்கோ. அம்மா நானும் அதான் சொல்றேன், நீங்க இங்கே இருங்கன்னு தான் சொல்றேன். வீட்டை விட்டு போற முடிவை மாத்திக்கோங்கன்னு சொல்றேன். அது பார்க்கலாம். அது உங்களுக்காண்டிலாம் நான் மாத்தல, எனக்கே தோணுச்சு இவெல்லாம் நம்மள வீட்டை விட்டு போக சொல்றாளான்ட்டு. என்ன இவ வீட்டுல இருந்து சொத்தை ஏதாவது எடுத்துட்டு வந்தாலோ என்ன போக சொல்றதுக்கு? எனக்கு என்னவோ தெரியல, சண்முகம் முதல்ல இருந்தே உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. தயவு செஞ்சு சண்டை மட்டும் போடாதீங்க. 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் மட்டும் வரக்கூடாது, அது போதும் எனக்கு. அத கொஞ்சம் அவகிட்ட சொல்லு. அவதான் எங்கடா சண்டை வருதுன்னு நிக்கிறா என்கிட்ட இழுக்கிறதுக்கு. அதெல்லாம் அவகிட்ட எல்லாம் சொல்லிட்டமா, நீங்களும் அதே மாதிரி புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஆமா, பெரிய டீச்சர் அட்வைஸ் பண்ண வந்துட்டான். சரிடா விடு. ஆனா என்ன, அவன் இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, பாத்துக்கோ. எனக்கு பிடிக்காத காரியத்தை நீ செய்ய மாட்டேன்னு நினைச்சேன், ஆனா இப்ப செஞ்சுட்டு வந்து நிக்கிறிய, என்ன செய்ய? அதுக்கு இல்லம்மா, தப்பு அவ மேல இல்லைன்ட்டு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு மீறி அவளை அங்க விட்டு வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு இல்லையா? இவ்வளோ நேரம் அவளை அங்க அனுப்பி அவ மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் நான் போய் கூப்பிடாம இருந்தா அது நல்லாவா இருக்கும்? சரி. ஆமா, மாமியார் வீட்டுக்கு போனியே, வரவேற்பு எப்படி இருந்துச்சா? அதெல்லாம் அத்தை நல்லாவே கவனிச்சாங்க. ஃப்ரூட்ஸ், ஸ்வீட்ஸ் எல்லாமே வச்சாங்க, காஃபி கூட போட்டு கொடுத்தாங்க. அது சரி 2 நாள் அங்க இருந்துட்டு வர வேண்டாம் அப்போ. அதெல்லாம் நமக்கு சரி வராது. சரிம்மா, நான் அப்போ குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன். சண்முகம் கூட போனதுனால எதுவுமே ரெடி பண்ணல. சரி, நான் அப்புறமா வேணா வந்து லஞ்சு சாப்பிட்டுக்கிறேன், இப்போதைக்கு வேணாம். ஆமா, இருக்கிறவங்களுக்கே லஞ்ச் இல்ல, வேணா உள்ள ஒரு மகாராணி இருக்காளே, அவளை வந்து சமைக்க சொல்லு. இல்லம்மா, பத்மாக்கா வரட்டும், அவங்க சமைப்பாங்க. ரொம்ப தான் காப்பாத்துறான்.